அருமையான சவரன் துவையல் வத்த குழம்போடு சேர்த்து சாப்பிட்லாம், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இட்லி, தோசை, உப்புமா, பொங்கல் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். சவரன் துவையல் அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பை வெட்டு வானலியில் சேர்த்து கைவிடாமல் கிளறி பொன் கலரில் வறுத்து எடுத்துக்கணும். விடாமல் கிளறணும். பாருங்கள், கலர் மாறி எடுத்து கருகிடக்கூடாது. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே இந்த மாதிரி வறுக்கும்போது கலர் சூப்பராக வரும். இந்த துவையலோட கலரே சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் சவரன் துவையல்னு பேர். வறுபட்டாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி விட்டு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கணும். ஊறட்டும், அப்புறம் பார்க்கலாம். 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. துவரம் பருப்பு வறுத்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இது ஊறி இருக்கு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் சேர்த்துக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், காரத்துக்கு 2 மிளகா வத்தல், இந்த துவையலுக்கு தேவையான உப்பு, பெருங்காய பொடி சேர்த்து அதிகமாக தண்ணி விடாமல் உருட்டுற பதம் வர மாதிரி கரகரப்பாகவே இது மாதிரி அரைச்சி எடுத்தால் நம்ம சூப்பரான டேஸ்டியான சவரன் துவையல் ரெடி. ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். மணக்க மணக்க அருமையான சவரன் துவையல். நான் இன்னைக்கு முத்து குழம்போட இந்த சவரன் துவையல் வச்சுருக்கேன். பேரே சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.